ஹலோ மக்களே, துளசி வெற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஈஸ்வர் மூர்த்தியும் பிளான் பண்ணி எப்படியாவது வெற்றியை தூக்குனா வெற்றி அதுக்கு மிச்சமாக மாஸ்டர் பிளானை போட்டு நம்ம துளசியை மீனாட்சியை எதிர்த்து நிற்க வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டே இனி ஈஸ்வர மூர்த்தி துளசிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணும்போது நம்ம வெற்றி அதுலேருந்து எப்படி நம்ம துளசியை காப்பாற்ற போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸ்வரமூர்த்தி எப்படியாவது மீனாட்சியை இந்த எலெக்ஷனில் வின் பண்ண வைக்கணும், இந்த வெற்றி நாமினேஷன் பக்கம் கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி குடிக்கக்கூடிய பாலில் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம வெற்றிக்கிட்ட ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நாமினேஷன் பண்ணிட்டு வா, நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம வெற்றியும் அந்த இடத்துலேருந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் வெற்றி மயங்கிடுவான், அவனை எப்படியாவது நம்ம ஆட்களை வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி சொன்னபடியே அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து நம்ம வெற்றியை அப்படியே கெட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம வெற்றியும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னடா நம்ம இங்கே இருக்கோம், இந்நேரத்தில் எலெக்ஷனுக்குள்ளே நாமினேஷன் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஈஸ்வரமூர்த்தி அந்த இடத்துல வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம வெற்றி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வெற்றியும் நம்ம ஈஸ்வரமூர்த்திகிட்ட என்னப்பா எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன சேரில் கெட்டி போட்டிருக்கீங்க அப்படி சொல்லும்போது ஈஸ்வரமூர்த்தியும் நான் ஒரு நல்ல பாசமான அப்பாவாக தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் உனக்கு தான் அது பிடிக்க மாட்டேங்குதே, நான் அதான் வில்லத்தனமாக இறங்கிடலான்னு யோசிச்சிட்டேன், என்னையே எதிர்த்து இந்த தேர்தலில் நிற்கலான்னு யோசிச்செல்லாம் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். என்னோட மருமகம் மீனாட்சி தான் இதில் ஜெயிக்கணும், அதனால தான் நீ சுயேட்சையாக நிற்க போகிறேன்னு சொன்னல, அதான் கடத்திட்டேன். இவ்வளோ டைமுக்குள்ளே நீ நாமினேஷன் பண்ணலைன்னா மறுபடியும் உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது, இங்கே மாட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெற்றியும் அதுக்கு என்கிட்ட இப்படியே ஒரு செயலை செய்யணும், இதை நேரடியாகவே என்கிட்ட வற்புறுத்தி சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை செய்திருப்பேனே, தேவையில்லாமல் இப்படிலாம் செய்யாதுங்கப்பா, நாமினேஷனுக்கு வேறு டைம் ஆகுது, என்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து விடுங்கன்னு சொன்னாலுமே நம்ம ஈஸ்வரமூர்த்தி கேட்குற மாதிரி இல்லை. அந்த டைம் முடிஞ்ச அப்புறமா தான் நான் உன்னை விடுவிக்க போடுறேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சந்தோஷத்தில் இருக்காங்க. மாமா நம்ம பக்கம் தான் இருக்காங்க, நம்ம பண்ண ஆக்டிங் எல்லாத்தையுமே நம்பிட்டாங்க, இந்த எலெக்ஷனில் நம்ம எப்படியும் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த வெற்றி நாமினேஷனுக்கு வர போகிறதில்ல, மாமா அவனை கடத்தி வச்சிருக்காங்க, அதனால பிரச்சனையே இருக்கான்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு எண்ணத்துல இருந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஈஸ்வரமூர்த்தியை சரி வா சந்தோஷமா இருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை கூப்பிடுறாங்க. நாமினேஷனுக்குள்ள எல்லா வேலைகளும் முடியறதுக்கான டைம் ஆயிட்டு, சரி இனிமேல் வெற்றினால எதுவுமே செய்ய முடியாது, நாமினேஷன்லேயும் நிற்க முடியாது, இந்த எலெக்ஷனில் எப்படியுமே மீனாட்சி தான் ஜெயிக்க போகிறா, மீனாட்சி மட்டும் அந்த எலெக்ஷனில் வந்துட்டானா நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் அவள் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம வெற்றி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து பயங்கர டென்ஷனான நம்ம ஈஸ்வரமூர்த்தி என்ன இதுக்கு தேவையில்லாமல் சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வெற்றியும் என்ன இந்த நாமினேஷனில் நான் நிற்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டீங்களா, நான் செய்ய போகிற செயலே வேற, நான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறதே இல்லை, எங்களோட பிளானே துளசியே இந்த தேர்தலில் நிற்க வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரமூர்த்தி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம வெற்றியும் உங்களோட சொந்த பையனு பார்க்காம என்னை இப்படி கடத்திட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்வீங்கன்னு, அதனால தான் நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன். இந்நேரத்துக்கு துளசி அந்த இடத்துல போய் நாமினேஷன் தாக்குதல் பண்ணியிருப்பா, எப்படியுமே இந்த தேர்தலில் துளசி தான் ஜெயிக்க போகிறா, அவளை நான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு முன்னாடியே சவால் விடுறாங்க. மீனாட்சியை இது வரைக்கும் யாருமே சைன் போடுறதுக்கு வரல, நம்ம மட்டும் சைன் போட்டுட்டு சந்தோஷமாக இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது கரெக்டாக ஒரு கார் வருது, அதுலேருந்து செம மாதம் நம்ம துளசி இறங்கி வராங்க. துளசியை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மீனாட்சி, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படி சொல்லும்போது நம்ம துளசியும் என்னக்கா வெற்றி எலெக்ஷனில் நிற்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களோ, உங்களை எதிர்த்து இந்த தேர்தலில் நிற்க போகிறது நான் தான், என்ன மீறி நீங்கள் இதில் ஜெயிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம துளசி செம மாசா மீனாட்சிக்கு சவால் விடுறாங்கன்னு சொல்லலாம். மீனாட்சி நம்ம துளசியை பார்த்து கொஞ்சம் பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இவ எதுக்கு இந்த தேர்தலில் நிற்கிறா, ஏற்கனவே இவளை பற்றி இந்த ஊர் மக்களுக்கு இடையில ஒரு நல்ல பேர் இருக்கே, ஈஸியாட்டு ஜெயிச்சிருவாளோ, இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த துளசியை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி பயங்கர சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம வெற்றி இருக்க வரைக்கும் துளசிக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல, துளசியை நம்ம வெற்றி ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.